அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் 6. ஆதம் அலைவசல்லம் அவர்கள் வானவர்களை வென்றார் என்ற ஒரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்துக்காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் எடுத்து கூறுங்கள் என்று கேட்டான். யாரே? அல்ல. அதற்கு வானவர்கள் பதில் சொல்கிறார்கள், நீ தூய்மையானவன், நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது, வேறு அறிவு எதுவும் எங்களுக்கு இல்லை, நீயே அனைத்தையும் அறிந்தவன், ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினார்கள். மேலும் ஆதமே, இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினார். அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் எடுத்து கூறிய போது, வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்தியதையும் மறைத்து கொண்டிருந்ததையும் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் கூறவில்லையா என்று இறைவன் கேட்டான். இது 2வது அத்தியாயம் 31, 32, 33 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக அனைத்து ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடிய, அதாவது மனிதனை விட அதிகமான ஆற்றல்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த வானவர்களை மனிதன், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்றார்கள். எப்படி எல்லாம் வச்சான் அல்லாஹ்? அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்துக்காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அவங்க இப்படி எங்களுக்கு நீ சொல்லி தந்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ ஆதமே இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான். உடனே அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை எடுத்து கூறினார். வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்ததையும் மறைத்து உள்ளத்தில் வச்சிருந்ததையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் கூறவில்லையா என்று இறைவன் கேட்டான் என்பதாக அல்லாஹ் இதை செய்கிறான். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த அனைத்தையும் சொல்லு என்று அல்லாஹ் உத்தரவு போட்ட உடனே அப்படியே விலாவாரியாக எடுத்து சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு அறிவும் ஆற்றலையும் பெற்ற வானவர்களை விட மனிதன் சிறந்தவன், மேன்மைப்பட்டவன் என்று அல்லாஹ் நிரூபித்து காட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மேன்மை பெற்ற அந்த மனித ஆற்றலை விட்டு விடாதீர்கள்.